ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மீ சீரீஸான மை ஹோம் ஹீரோஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 11. கியோயிச்சி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து ஆம்லெட்டை பற்றி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் கியோயிச்சிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவன் ஆம்லெட் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜன்னால திறந்திருக்கான் அண்ட் அவன் ஒய்ஃப் தான் உள்ள வந்திருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே கியோயிச்சி வந்து கரெக்டாக கெஸ் பண்றான். அவன் ஒய்ஃப் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்திருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன ஃப்ரேம் பண்ணிட்டு நீங்க பெர்ஃபெக்டா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பீங்க அப்படின்னு கியோயிச்சி வந்து நோபுட்டோட அப்பா வேணா மாட்டோரிக்கு கால் பண்றான். என்ன தைரியம் இருந்தா எனக்கே கால் பண்ணிருப்பேன்னு மாட்டோரி கேட்கவும், உங்க பையனை கொண்டதுனா இல்ல அது டெட்ஸ் ஓட்டோஸு தான். ஆர்கனைசேஷன் ஆக்சுவலி உங்களுக்கு துரோகம் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க. உங்க பையன் செத்துட்டான்னு சொல்லி வேற ஒருத்தனை ஃப்ரேம் பண்ணலான்னு தான் அவங்க முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு காலையில் அது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உண்மையிலே உங்க பையன் நோபுட்டவ நான் கொல்லலன்னு சொல்லுவோம். என்ன நம்ப சொல்றேன் அப்படின்னு மாட்டோரி கேட்கறான். உங்க பையனை உண்மையிலே கொண்டவன் ஜாலியா அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். அதை நினைச்சு உங்களுக்கு கவலை இல்லையா? நான் சொல்றத பொறுமையா கேளுங்கன்னு சொல்லவும் சரின்னு மாட்டோரியே கேட்கறான். கியோயிச்சியே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்படிதான் அவங்க பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இல்ல, நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம்னு அவன் சொல்றான். மாட்டோரி காலை கட் பண்றான். உனக்கு இது தேவைதான், ஆனாலுமே கடைசியில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கியோயிச்சிக்கு லைட்டா மயக்க வர மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஹலோ கோபா, கியோயிச்சி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். டெட்ஸ் ஒருத்தர் இருக்கிறத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல. எனக்கு தேவையான பொருளை அனுப்பிவே அப்படின்னு சொல்லி கோபா கிட்ட மாட்டோரி கேட்கறான். நைட் வரை நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வரலையா அப்படின்னு நம்ம ஒய்ஃப் மெசேஜ் பண்றா. நம்ம ஹீரோ இப்ப எந்திரிச்சா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ரெண்டு பேர் கதை உடச்சிட்டு வர ட்ரை பண்றாங்க. சீக்கிரம் அப்படின்னு மாட்டோரி சொல்லுவோம். என் பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்க சார் அப்படின்னு அவன் சொல்றான். கோபா சொன்ன மாதிரி இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லையே. வெயிட் பண்ணுறதுக்குள்ளேயே என்னை விட்டா கடிச்சிருவான் போலியே. சார் இதை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லவோ, சரி நீ வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு மாட்டோரி சொல்கிறான். நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவும், நான் சொன்னது கேட்கல, வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு மாட்டோரி இப்போ ரெக்காவோட அபார்ட்மெண்ட்குள்ளே வரான். எவ்வளோ டைம் வேணா எடுத்துக்கோங்க, பொறுமையாக வேலையை முடிங்க, நான் உங்களுக்காக கீழே காரில் வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன் கிளம்பிடு அப்படின்னு மாட்டோரி சொல்லவோ, சரி நான் அவனை ஓடிருந்தான். யோயிச்சி சொன்ன மாதிரி என் பையன் இறந்திருந்தா அது இந்த இடத்துலயே தான் இருக்கும் அப்படின்னு மாட்டோரி வரவும், இது நோபுட்டோட அப்பா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அவன் கையில் ஏஎஸ்எல்ஆர் லைட் இருக்கிறதையும் நம்ம ஹீரோ பாக்குறான். கொச்சி ஒரிஜினல் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன், நான் மாட்டிப்போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாத்ரூம் ஒரு இடத்துல தான் நான் செக் பண்ணி பார்க்கல, மேபி அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கியோயிச்சி சொல்லியிருப்பான். சோசுகின்னு ஒருத்தாங்க கிளீனிங் பண்ணிட்டு இருந்தான். மேபி அவன் தான் நோபுட்டோவை கொண்டிருக்கலாம். பட் ஆனால் அந்த ஆளு சோசுகி கிடையாது, டெட்ஸ் ஓட்டோஸ் தான் அப்படின்னு கியோயிச்சி சொல்லியிருக்கான். இப்போ மாட்டோரிய பாத்ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறான். இங்க எல்லாமே கிளீனா தான் இருக்கு, ஆனா ரொம்பவும் பெர்ஃபெக்டா கிளீனா இருக்கு அப்படின்னு மாட்டோரி யோசிக்கிறான். பாத்ரூமில் நான் ரொம்பவே பெர்ஃபெக்டாக தான் க்ளீன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கரை எதுவும் மாட்டிக்கிடாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ டாய்லெட்டில் வந்து ஒரு சின்ன பிளட் கரை இருக்கு. மேபி ஒரு வயசு பொண்ணு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ டாய்லெட்டில் இருக்கிற கரை நோபுட்டோட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு மாட்டோரி வாசல் கிட்ட லைட் அடிச்சுட்டு பார்த்தா அந்த இடத்துல நிறைய பிளட் கரை தெரியுது. அண்ட் அது வாசலை தாண்டியே போகல. மாட்டோரி அப்படியே அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்க்குறான். பார்த்தா இந்த கபோர்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ அவனை கொண்டிருப்பான். அந்த இடத்துல நிறைய பிளட் கரை இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நோபுட்டோவை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாட்டோரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஸோ நான் போய் மன்னிப்பு கேட்ட வாய்மா கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நோபுட்டோ அப்பா வந்திருக்க பையா செல்ல மகனே அப்படின்னு சொல்லி அவர் அழுதுட்டு இருக்காரு. அப்ப அந்த லைட் வந்து தானாவே கபோர்டு பக்கமா திரும்பி இருக்கவும் நம்ம ஹீரோ கபோர்டுக்குள்ள இருக்கதான் அவன் பாத்துருக்கான். நீ உள்ளதானே இருக்க, வெளியே வா அப்படின்னு மாட்டோரி கூப்பிடுவோம். சரி நம்ம ஹீரோவை இப்ப கதவை திறந்து அந்த கபோர்டுக்குள்ள இருந்து வெளியே வரான். சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரா மீட் பண்ணிக்கிட்டாங்க. நடந்த எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அதை ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறான். இதுல இருந்து கண்டிப்பா என்னால தப்பிக்க முடியாதுன்னு தெரியும். இந்த கில்ட்டை என் மனசுக்குள்ள வச்சிருக்கிறது பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிடணும், நான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லைட்டா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடவா அப்படின்னு ரேகா கேட்கவும், அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. எப்பதான் அவர் வருவார், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு அவ கேட்கறா. அப்படி பண்ணா போலீஸ் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவாங்களே, அசஞ்ச நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஷர்ட்குள்ள கைய விடுறான். நம்ம ஹீரோ தலையில இருக்கிற காயத்தை பார்த்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், உங்க ஆர்கனைசேஷன் சேர்ந்த அந்த கியோயிச்சி அவன் தான் என்ன வெட்டிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ கியோயிச்சியா அப்படின்னு சொல்லி மாட்டோரி கேட்கவும், அந்த சரண்டர் ஆயிடுன்னு சொல்லுதல்ல என்ன விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவு ஈஸியில உன்னை விட்டுற மாட்டேன், உன்னை நானே என் கையால கொள்ளணும், அதுவும் டார்ச்சர் பண்ணி, அதுக்கு முன்னாடி உன் ஃபேமிலியை கொள்ளணும்னு சொல்லுவோம். இதுல நான் தான் எல்லா தப்பு பண்ணேன், என் ஃபேமிலியை விட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம அன்னைக்கு பார்ல மீட் பண்ண அப்பவே சொன்னல அவன் ஃபேமிலியை முத கொண்டு கொள்ளுவன்னு, எனக்கு மட்டும் அப்பவே நீ தான் அதுன்னு தெரிஞ்சிருந்தேன்னு வையன், அந்த இடத்துலயே நான் உன்னை கொண்டிருப்பேன் அப்படின்னு மாட்டோரி சொல்லவும், என்ன வேணா பண்ணிக்க என் ஃபேமிலியை விட்டுன்னு சொல்லவும், உன் ஃபேமிலியை பத்தி எனக்கு என்ன கவலை வந்துச்சு, உனக்கு ஒரு வயசு பொண்ணு வேற இருக்கான்னு சொன்னல, உன் வைஃபையும் உன் பொண்ணையும் துணியே இல்லாம பசங்கிட்ட விட்டா என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும், உன் கண்ணுல ஒரு கிளிப்பை மாட்டி விட்டுருவேன், ஏன்னா அவங்க அனுபவிக்கிற டார்ச்சரை நீ ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, கடைசியில அவங்க தலையை வெட்டி உன் கண்ணு முன்னாடியே வைப்பேன், அவங்க ரெண்டு
பேரும் துடிக்க துடிக்க சாவறதை நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ சாவணும். அட்லீஸ்ட் உன் ஃபேமிலிக்கு நான் குட் பை சொல்ல உனக்கு ஒரு சான்ஸ் ஆச்சு கொடுக்குறேனே அப்படின்னு மாட்டரி வந்து கோபாவுக்கு கால் பண்ண போறான். சின்ன வயசுல நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை இழந்ததுக்கு அப்புறமா தனியாவே தான் வாழ்ந்திருப்பான். அதுல நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். என் லைஃப்ல இப்ப இருக்கிற சந்தோஷத்தை கொண்டு வந்தது என்னோட ஃபேமிலி தான், அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனா கண்ணன் சொல்லி மாட்டரி பில்டப் கொடுத்துட்டு இருந்தது ஒரு பெப்பர் ஸ்ப்ரே தான். அதை நம்ம ஹீரோ மேல அடிக்கிறான். இந்த மாட்டரிக்கு மத்தவங்க மாதிரி ஃபைட் பண்ணலாம் தெரியாது, அவன் ரொம்பவே வீக்கானவன் தான். அதை ஃபர்ஸ்டே நமக்கு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மாட்டரியோட ஆளு கீழே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். திரும்ப திரும்ப அவன் நம்ம ஹீரோ மேல பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வழியில துடிச்சுக்கிட்டே கீழே விழ போகவும் மாட்டரி பேஸ்ல நம்ம ஹீரோவோட காலு கிக் பண்ணிடுது. சோ இப்போ அவனும் கீழே விழுந்துருதான். கோபாவுக்கு கால் போயிட்டு இருக்கு. டக்கு நம்ம ஹீரோவை கட் பண்ணணும்னு நினைக்கிறா. மாட்டரியை நம்ம ஹீரோ பிடிச்சிருந்தான். என்ன புட்ரா புட்ரா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா கோபா காலை அட்டன் பண்ணிட்டான். மாட்டரி பேசுறதுக்குள்ள நம்ம ஹீரோ கையை வச்சு அவன் வாயை உடச்சிருந்தான். டக்கு நம்ம கையில இருந்து போனை பிடுங்கி தரையில வச்சு அடியடின்னு அடிச்சு அந்த போனையே உடச்சிருந்தான். அந்த கேப்ல மாட்டரி கீழே கிடக்கிற ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே நம்ம ஹீரோ மண்டையில அடிக்க போறான். மாடியில ஏதோ சத்தம் கேட்க, ஏதோ சண்டை போடுறாங்களா, நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு கீழ் வீட்டுல இருக்கிறவங்க போன் பண்றாங்க. கோபா திரும்ப கால் பண்ணா கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. மாட்டரி கூட போனவனுக்கு கோபா கால் பண்றான். நீ மாட்டரிக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்குறியான்னு கேட்கவோ, இல்ல சார் அவர் என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் மணிக்கிட்டு கீழே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மாட்டரி ஏதாவது அவனை வீட்டுக்கு போக சொன்னான்னு கேட்கவோ, ஆமா சார் அப்படின்னு அவன் சொல்றான். சரியாப்பா அவன் சொல்றத பண்றதுதான் நல்லது, சரி நீ எதுக்கோ அங்கேயே வெயிட் பண்ணு, மாட்டரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கோபா கேட்கவோ, இல்லன்னு தான் சார் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ் அங்க வராங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் மூஞ்சி எல்லாம் ரத்தமா இருக்கு. நம்ம ஹீரோ மாட்டரி அடிக்கவும் அவன் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்க வரான். பட் மாட்டரி கீழே விழுந்து அந்த நேரம் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சதுல அவன் மூஞ்சிலேயே எல்லாம் வந்து விழுது. சோ இப்ப வழியில மாட்டரி துடிச்சிட்டு இருக்கான். நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இப்போ என்னடா நான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கப்போ, நீ என் ஃபேமிலி மேல கை வைப்பேன்னு சொன்னா நான் அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் ஃபேமிலி மேல உனக்கு எப்படி அக்கறை இல்லையோ அதே மாதிரி தான் உன் பையன் நோபுட்ட மேலேயோ எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. என் பொண்ணை கொண்டு என் மாமனார் சொத்தை ஆட்டையை போட தானே நீங்க பிளான் பண்ணீங்க, நான் பாட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழணும்னு தான் நினைச்சேன், இது எதுக்குமே நான் ஆசைப்படல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கழுத்துல வயரை போட்டு நம்ம ஹீரோவை சாவடிக்கிறதுக்கு மாட்டரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கொலை பண்ணிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற நீ தான்டா கிரிமினல், எதுவுமே மாற போறது இல்ல, நீ செத்தாலும் இந்த உலகம் அது பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுத்தை டைட்டா இருக்கிறான். நம்ம ஹீரோவா அன்கான்சியஸ் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிளான் பண்ணி பக்காவா அதுல இருந்து தப்பிச்சிட்டாலுமே கூட இந்த மாட்டரி ஒருத்தர் திரும்பவும் வந்து நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருந்தான். நம்ம ஹீரோவும் சரி சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னா அவன் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் கொடூரமா துடிக்க கண்ணு முன்னாடியே கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்னே கொள்ளுவேன் அப்படின்னு மாட்டரி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ சாகுற கண்டிஷன்ல இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோ லைட்டா அன்கான்சியஸ் வர ஆயிட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.